சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் பூண்டி வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் பூண்டிக்கு 34.58 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திருவள்ளூர் வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் நீர்மட்ட மொத்த உயரம் 35 அடியாகும். இதன் முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடியாகும். இன்றைய நிலவரப்படி குறிப்பாக நீர் இருப்பு 34.34 அடியாகவும் கொள்ளளவு 2931 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம் பூண்டியில் நீர்வரத்து பிற்பகல் 2 மணி நிலவரப்படி 3500 கன அடியாக உள்ளது. தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக கனமழை பெய்து வருவதாலும் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதாகவும் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணைக்கு வரும் நீர்வரத்து 35 அடியை தொட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணையின் வெள்ள நீர் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திற்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்திலிருந்து குறிப்பாக பிற்பகல் 1:30 மணி அளவில் 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. தற்போது பருவமழையினால் நீர்வரத்து தொடர்ச்சியாக உள்ளதால் பூண்டி நீர்த்தேக்கத்தின் குறிப்பாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் கூடுதலாக குறிப்பாக 5 மணி அளவில் தற்சமயம் வினாடிக்கு 5000 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்படும் என அறிவிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நீர்த்தேக்கத்திலிருந்து மிகை நீர் அதாவது வெளியேறும் கொசஸ்தலை ஆறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றப்பாக்கம், ஒதப்பை, குறிப்பாக நெய்வேலி, எறையூர், பீமன் தோப்பு, கொரக்கத்தண்டலம், சோமதேவேந்தனம், மெய்யூர், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிகாவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிப்பாளையம், வன்னிப்பாக்கம், அசுவண்ணபாளையம், மடியூர், சீமாவரம், வெள்ளிவாயில் சாவடி, நாப்பாளையம், இடையன் சாவடி, மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் மற்றும் கொசஸ்தலை ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை தருமாறும் மேலும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்வதாக குறிப்பாக செயற்பொறியாளர் தற்சமயம் அறிவிப்பில் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் பெய்த மழையால் பல்வேறு இடங்கள்ல முறையான அறிவிப்பு விடாமல் ஏரியில் இருந்து நீர் திறப்பு விட்டதுதான் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டிய தற்சமயம் அந்த அறிவிப்பை முறையாக வெளியிட்டும் காட்சியில் பார்க்கலாம். குறிப்பாக தற்சமயம் தண்ணீரானது 5000 கன அடி திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய 60 கிராமங்களுக்கு கூடிய மக்களை குறிப்பாக தாழ்வான பகுதியிலிருந்து முகாம்களுக்கு அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடும் அரசு சார்பாக செய்யப்பட்டிருப்பதாக முழுநிலை அறிக்கையை குறிப்பாக நீர்வளத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள்.